ஒருவனை தன் தகப்பன் சுமக்கும் வண்ணமாக உங்களை நான் சுமந்து வந்தேன் என்று இஸ்ரவேலுக்கு சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு ஆண்டவர் இங்கே கூடியிருக்கிற இந்த பெருங்கூட்டத்தோடு சொல்லுகிறார். என் பிள்ளைகளே, என் மகனே, என் மகளே, தகப்பன் ஒரு பிள்ளையை சுமக்கும் வண்ணமாக நான் உன்னை இதுவரைக்கும் சுமந்து வந்தேன் என்று சொல்லுகிறார். Even the Lord God says, as he was telling to the son in such a way, the father who has really born the son in such a way I have born you upon this earth. இனிமேலும் உன்னை நான் சுமப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Even the Lord God says, hereafter I am going to bear you. Hallelujah, 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 hallelujah. Stotram, 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 stotram. Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, stotram. Hallelujah, ஸ்தோத்திரமே. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். இந்த பாட்டு என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவமாக்கி இருக்கிறேன் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அத்திவாரம் அசைந்திடும் அடுத்ததாக இந்த பாட்டுத்தாளிலே 4வது கோரஸ். ஒரு ஜனமாகிலும் ஒரு மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினால் கலங்க செய்திடுபவன் யார்? ஒரு ஜனமாகிலும் ஓர் மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினால் கலங்க செய்திடுபவன் யார்? ஒரு ஜனமாகிலும் ஓர் மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினார் கலங்க செய்திடுபவன் யார்? ஒரு ஜனமாகிலும் ஓர் மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினார் கலங்க செய்திடுபவன் யார்? ஏசப்பான்னு கூப்பிடுங்க. ஏசப்பா என்று நான் அழைத்தார், பாசத்தால் என்னை அரவணைத்தார். ஏசப்பா என்று நான் அழைத்தார், விக்கினங்கள் கடந்து போகும் வரை அவர் செட்டுகளின் நிழலில் வந்தடைவேன். விக்கினங்கள் கடந்து போகும் வரை அவர் செட்டுகளின் நிழலில் வந்தடைவேன். மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினார் கலங்க செய்திடுபவன் யார்? ஒரு ஜனமாகிலும் ஓர் மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினார் கலங்க செய்திடுபவன் யார்? எளியவனை தூக்கி எடுத்து குழுவில் இங்கு உயர்த்துகிறார். எளியவனை தூக்கி எடுத்து குழுவில் இங்கு உயர்த்துகிறார். பிரபுக்களுடன் நாமம் விட செய்கிறார். அவர் மகிமையுள்ள சிங்காசனம் தருகிறார். பிரபுக்களுடன் நாமம் விட செய்கிறார். அவர் மகிமையுள்ள சிங்காசனம் தருகிறார். ஒரு ஜனமாகிலும் ஓர் மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினார்.
நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று ஆமோஸ் சொல்லுகிற ஒரு வசனத்தை உங்கள் முன்னே வைக்கிறேன். And now I want to keep the word of God which the Amos say about what kind of ஆமோஸ் 4ஆம் அதிகாரத்திலே Amos the 4th chapter 13ஆம் வசனத்தில் and 13th verse. நம்முடைய தேவன் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனிதனுடைய நினைவுகளை அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உலாவுகிறவருமான தேவன். For lo, he that formeth the mountains and created the wind and declared unto man what is his thought, that maketh the morning darkness and dreadeth upon the high place of the earth, the Lord, the God of hosts, his name. தயவுசெய்து அந்த வசனத்தை வாசியுங்கள். அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடியற் காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாயிருக்கிறார். நம்முடைய தேவன் பர்வதங்களை உருவாக்கினவர். Even our God is the Lord who created and formed the mountains. காற்றை சிருஷ்டித்தவர். And he created the wind. மனிதனுடைய நினைவுகளை அவனுக்கு வெளிப்படுத்துகிறவர். And he is the Lord who is declaring unto man what his thought is. பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உலாவுகிறவர். And he is the Lord who is moving and treading upon the high places of the earth. ஒரு முறை நாகாலாந்தில் இருந்து ஏர்கிராஃப்ட்ல வந்து கொண்டிருக்கும்போது one day while we were coming from aircraft from Nagaland, ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்ணார் அந்த கேப்டன். even the captain of that aircraft, he made an announcement. அவர் சொன்னார், நாம் இப்பொழுது இமயமலையின் மேல் பறந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். And he made an announcement saying that we were all flying upon the Himalayas. உடனே எல்லாரும் வெளியே எட்டி பார்க்க தொடங்கினாங்க. எல்லாரும் வெளியே, and everybody just peeping their head to see the great mountain Himalayas. அவ்வளோ பரந்த அவ்வளவோ ஒரு பெரிய பர்வதம். கர்த்தாவே, இந்த பர்வதத்தை நீர்தானே உருவாக்கினீர், சிருஷ்டித்தீர் என்று நான் அந்த பிளேன்ல இருந்து நினைத்தேன். Even when I saw the great stage of the mountain, O Lord, thou the Lord who formed and created this vast mountain. அந்த தேவனை தான் நாம் இப்பொழுது துதிக்க போகிறோம். Only such God we are going to praise right now. பர்வதங்களை உருவாக்கினவர். And the Lord God who formed the mountain. காற்றை சிருஷ்டித்தவர். The Lord who created the wind. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அப்படிப்பட்ட தேவனை இருதயத்தின் ஆழத்திலிருந்து மனப்பூர்வமாய் நன்றியோடு பெரும் சத்தத்தோடும் துதிப்போமாக. With that God, with the depth of our heart, with the great shout, let us praise him. Amen. Hallelujah. பர்வதங்களை சிருஷ்டித்த தேவனை துதிப்போமாக. Hallelujah. Hallelujah. Amen. இவ்வளவு பெரிய அந்த இமாலய பர்வதத்தையே சிருஷ்டித்தவர் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்ய முடியாதா? அதைத்தான் உனக்கு முன்பே நான் கொண்டு வருகிறேன். The Lord who created that vast mountain, will that not do anything in our life? That's what I want to bring before you. இவ்வளவு பெரிய பர்வதத்தை சிருஷ்டித்தவர் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறு காரியத்தை செய்ய அவரால் முடியாதா? The Lord God who created that vast mountain, would he not able to do the simple thing in our life? சந்த சிருஷ்டிகர்த்தராகிய தேவனை முழு இதயத்தோடும் பலத்தோடும் துதிப்போமாக. With the Lord with a loud voice shout, let's praise him. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Stotram, stotram, stotram. Amen. Stotram, stotram.
நீ இந்த கூட்டத்திற்கு வரும்போது even while you are coming to the meeting, இந்த காரியத்தை கர்த்தர் செய்ய முடியுமா என்ற எண்ணத்தோடு வந்தாய். even you had a thought whether God could do these things in your life. திரும்பவுமாக கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். Even again God is speaking with you. பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவருமான நான் The Lord உனக்கு God செய்ய who முடியாத காரியம் உண்டோ என்று கேட்கிறார். He is asking, anything is impossible. The God who formed the mountain and who created the wind. ஒருமுறை கூட நம்முடைய ரெண்டு கரங்களை உயர்த்தி அந்த சிருஷ்டிகரை ஸ்துதிப்போமாக. Once again with the lifting both their hands, let us praise our Creator. உங்களுடைய குடும்பங்களை பற்றி சில வாஞ்சைகள் உங்களுக்குள் இருக்கிறது. You may have some desire even in the depth of your heart about your family. சில காரியங்கள் உங்கள் குடும்பத்திலே நிறைவேற வேண்டும் என்றும் செய்யப்பட வேண்டும் என்றும் நீங்கள் வாஞ்சியோடு இருக்கிறீர்கள். Even in your life you desire in your family certain thing to be fulfilled or executed at the right time. தாவீது தன்னுடைய வாஞ்சையை எழுதி வைத்திருக்கிறான். Even David also written about his own desire. என்னுடைய வீடு கர்த்தரிடத்தில் இவ்விதமாய் இராதோ, will not my house before the Lord would it not appear in this way? என்னுடைய இரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ, will not my salvation and all the things will it not grow? உனக்கு உன்னுடைய குடும்பத்தை குறித்து இருக்கிற வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றுகிறவர், வளர்ந்தோங்க செய்கிறவர். Even the desire about a family, the Lord God is able to make it to be fulfilled and to grow. தாவீது சொன்ன ஒரு வார்த்தையை நான் உங்கள் முன்னே வைக்கிறேன். And I want to place before the word which was uttered by David. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 Samuel chapter 23. 4ஆம் வசனமும் 5ஆம் வசனத்தையும் வாசிப்போம். 4 and 5 verses, let us all read. அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார் என்றார். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ. உன்னுடைய வீட்டிலே ஒரு சில மந்தாரங்கள் இருக்கிறது. Even in your family, in your house, there are some kind of gloominess. நீ எவ்வளவோ பிரயாசப்படுகிறாய், அந்த மந்தாரமும் மப்பும் மாறாமல் அப்படியே காணப்படுகிறது. You are making all kind of efforts, but all those gloominess and darkness is not being removed. ஆனால் இந்த தேவன் உன்னுடைய வீட்டிலே எப்படி உதிக்கிறாராம், காலையிலே மந்தாரம் இல்லாமல் உதிக்கிறார். And how this God is able to rise in our family as he is able to rise without any darkness. இந்த தேவன் உன்னுடைய வீட்டிலே உதிக்கிறார். And this God is going to rise in your house. அதிகாலையில் சூரியன் உதிப்பது போல, as the sun that rises in the early morning, இந்த தேவன் உன்னுடைய வீட்டில் உதிக்கிறார். this God is able to rise in our house. இவர் உதிக்கும் போது உன்னுடைய வீட்டில் இருக்கிற மந்தாரமும் மப்பும் மாறி போகும். While he rises, and all kind of gloominess and darkness all will be removed away. உன்னுடைய வாஞ்சையை உன்னுடைய வீட்டிலே அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். And all your desire the Lord God would be fulfilling in your house. இந்த ரெண்டு வசனங்களையும் விசுவாசித்து நாம் கர்த்தரை இப்பொழுது துதிப்போமாக. Let's believe these two verses. With that belief and faith, let's lift up our hand and praise him. இங்கே துதித்துவிட்டு உங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் திரும்பி போய் பாருங்கள். உங்களுடைய வீட்டில் இருக்கிற அந்தகாரம் நீக்கப்பட்டு உங்களுடைய வீட்டில் ஒரு பெரிய வெளிச்சத்தை காண்பீர்கள்.
பாருங்கள், இப்ப நீங்க துதிக்கிறதுல உங்க வீட்டில் இருக்கிறதான அந்தகாரம் மாற்றப்படும். தாவீதுக்கு ஒரு பெரிய வாஞ்சை இருந்தது. என்னுடைய ரட்சிப்பும் என்னுடைய வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்ய மாட்டாரா? என் வீடு தேவனிடத்தில் இப்படி இருக்காதா? அதுபோல உன்னுடைய வீட்டை குறித்து நீ என்ன காரியத்தை வாஞ்சிக்கிறாயோ அதே காரியத்தை நிறைவேற்றுகிற இந்த அன்பின் தேவனை தான் நீ துதிக்கிறாய். கர்த்தர் சாத்தானிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். Even the Lord God put a question before Satan. சாத்தானே, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று. Oh Satan, whence thou come forth? நீ எங்கிருந்து வருகிறாய் என்ற கேள்வி அநேகரிடத்தில் கேட்கப்பட்டது. Even the question of whence thou come forth is put to many. இந்த கேள்வி யோனாவிடத்திலும் கேட்கப்பட்டது. Even the same question was put before Jonah. யோனாவே, நீ எங்கிருந்து வருகிறாய்? Oh Jonah, where thou comest? இந்த கேள்வி கேயாசியிடத்திலும் கேட்கப்பட்டது. Even the same question was questioned even to Gehazi. கேயாசியே, நீ எங்கிருந்து வந்தாய்? Oh Gehazi, where you are coming from? இதே போல ஆகாரிடத்திலும் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. Even the same question was questioned to Agar. ஆகாரே, நீ எங்கிருந்து வருகிறாய்? Oh Agar, where you thou cometh forth? இந்த சாத்தானிடத்திலும் கர்த்தர் இந்த கேள்வி கேட்கிறார். Even the Lord God putting the same question before the Satan. நீ எங்கிருந்து வருகிறாய் என்று. From where you come? அவன் சொல்கிறான், பூமியெங்கும் சுற்றி திரிந்து உலாவி வருகிறேன். I go up and down and roam all over the earth. சாத்தான் பூமியெங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகிறான். The Satan moving up and down and coming down. ஆனால் 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே கர்த்தருடைய கண்கள் கூட பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். Even 2 Chronicle chapter 16 verse 9, the eyes of the Lord is to and fro. பிசாசு யாரை வஞ்சிக்கலாம், யாரை சதி செய்யலாம், எந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணலாம் என்று உலாவிக் கொண்டே இருக்கிறான். Even the devil is roaming here and about, doing devastation and all kind of evil and destruction to each family. யாருக்கு தீமை செய்யலாம் என்று நினைக்கிறான். And he desired to do evil to anyone. யாரை கொன்று போடலாம் என்று நினைக்கிறான். And he desired to kill anyone. ஆனால் கர்த்தருடைய கண்களோ நன்மை செய்யும்படியாக, உதவி செய்யும்படியாக, பாதுகாக்கும்படியாக பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. But the eyes of the Lord is moving to and fro, wanting to do good to everyone. ஒரு தேவனுடைய மனுஷனுடைய ஒரு சிறு சாட்சி சொல்லுகிறேன். And I want to tell a testimony of a man of God very briefly. அவன் முதலாவது வாழ்க்கையிலே பயங்கரமான போராட்டங்கள் தாங்க முடியாமல் தற்கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பக்கத்திலே, அவனுடைய வீட்டு பக்கத்திலே ஒரு 20 நிமிடம் 25 நிமிடம் பிரயாண தூரத்தில் இருக்கிறதான ஒரு பெரிய நதி, அந்த நதியில் ஒரு பாலத்தில், உயரமான பாலத்தில் இருந்து கீழே குதித்து மரிக்க வேண்டும் என்று அவன் ஒரு குதிரை வண்டியில புறப்பட்டான். Now he started his journey in a horse cart so that he might jump from the bridge which is nearby 20 minutes walk and commit suicide and to die. ஒரு வாடகைக்கு ஒரு குதிரை வண்டி அமர்த்தி அதிலே போனான். And he hired a horse cart, with that he was going to that point. 25 நிமிஷம் பிரயாணம். And it was a 25 minutes journey. ஆனால் 2 மணி நேரம் ஆகியும் குதிரை வண்டி அங்க போய் சேரவில்லை. Even though it was 2 hours, it was not able to reach that place. கடைசில இவனுக்கு இனி நான் குதிரை வண்டியில வர மாட்டேன், நானே நடந்து போகிறேன் என்று சொல்லி இவன் இறங்கி நடந்து போனான். Hereafter I'm never going to travel in a horse cart and I will walk by myself. He was walking through that place. நடந்து 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 பார்த்தான். கடைசில பார்த்தால் அவனுடைய வீட்டில் வந்து நிற்கிறான். And he was walking, made all efforts and walked. Finally he was only seen standing before his house. பார்த்தால் அவனுடைய வீட்டில் நிற்கிறான். But while finally he found that he was standing before his house, ஒரு மெல்லிய சத்தம், one tender voice came. மகனே, O son, நான் தான் உன்னை பாதுகாத்து கொண்டு வந்து உன்னுடைய வீட்டிலே சேர்த்தேன். I am the Lord who protected you and brought you safely and brought you to your house. சாத்தான் உன்னை கொல்லும்படி சதி செய்தான். Even the devil conspired to kill you. நான் தான் உன்னை பாதுகாத்து கொண்டு வந்தேன். But I am the Lord who protected you and brought you safely to this place. உன்னை கொல்லும்படியாக, உனக்கு சதி திட்டம் தீட்டும்படியாக, உன்னை அவமானப்படுத்தும்படியாக, உன்னை ஆவிக்குரிய நிலைமையிலிருந்து கீழே விழத்தள்ளும்படியாக பிசாசு பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அதே சமயத்தில் உன்னை காக்கும்படியாக, உன்னை நிலைநிறுத்தும்படியாக, ஆண்டவருக்கு சாட்சியாக வைக்கும்படியாக கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது.
The eyes of the Lord is moving to and fro. Even the devil want to kill you, he want to annihilate you, and he want to do all evil, but the Lord want to protect and make you to stand before him. இந்த வசனத்தை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி முழங்காலில் நின்று கர்த்தரை துதியுங்கள். People who believe you stand on the knees and praise their God. Hallelujah. உரத்த சத்தமாக நம்மை காக்கிற தேவன், The Lord God who leads us. திரும்பவுமாய் சொல்லுகிறேன், Again I say, இந்த பூமி எங்கும் சுற்றி கொண்டிருக்கிற பிசாசுதான் உன்னுடைய குடும்பத்திலே சில பிரச்சனைகளையும் உன்னுடைய வேலையிலே சில பிரச்சனைகளையும் கொண்டு வந்து கொண்டிருந்தான். the devil is roaming about to and fro. He only brought about a problem in your family, even in a working place. ஆனால் இப்பொழுது கர்த்தர் உனக்கு ஒரு விசுவாசத்தை தருகிறார். But now the Lord God give and a faith to you, உன்னை காக்கும்படிக்கு, wanting to protect you, பிசாசின் கண்கள் உண்மையில் படாதபடிக்கு, so that the eyes of the devil may never fall upon you, உனக்கு உதவி செய்யும்படிக்கு, so that he might help you. கர்த்தருடைய கண்கள், பூமி எங்கும் உலாவுற கர்த்தருடைய கண்கள் உன்மேல் நோக்கமாக இருக்கிறது. Eyes of the Lord. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 4, 5, 13 வசனங்கள். Genesis 8 chapter 4 and 5 and 13 verse. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. ஜலப்பிரளயம் உண்டாகும் என்று கர்த்தர் சொன்னார். Even the Lord God told early that there would be a flood. ஆனால் ஜலம் எப்பொழுது வடியும் அல்லாவிட்டால் குறையும் என்று சொல்லவில்லை. But he never announced at what time all those flood will decrease. ஆனால் இந்த வசனங்களை நாம் வாசித்தோம், ஜலம் அப்படியே வடிந்து கொண்டே குறைந்து கொண்டே வந்தது. But we read through the verses that water decreased continually. பேழை அரராத் என்கிற அந்த மலையில் தங்கிற்று. Now that Oak was resting upon the mountain of Ararat. வெள்ளம் உயர்ந்து 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 கொண்டே இருந்த நாட்கள் இருந்தன. Even the waters, the floods was the time because rising gradually higher and higher. ஆனால் இப்பொழுது வெள்ளம் குறைந்து 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 கடைசியில பேழை அரராத் என்கிற மலையில் தங்கிற்று. Now the flood have decreased and decreased and decreased. Finally the ark rested upon the Mount Ararat. அரராத் என்றால் பரிசுத்த பூமி என்று அர்த்தம். Ararat mean it is the holy earth, the holy land. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. உனக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை ஒரு பரிசுத்த பூமியிலே கொண்டு வந்து நிறுத்தும் வரை அந்த கஷ்டங்கள் இருந்தது. இப்பொழுது தண்ணீர் வடிந்து 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 கீழே போகிறது. Now until you are brought to that land, the earth, and you will have difficulties. Now the flood have been decreased and decreased and decreased. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. கஷ்டங்களுக்கு முடிவில்லையா என்று நீ நினைப்பாய். You may think, will it not have an end for all the difficulties and trouble? கர்த்தர் உனக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறார். But the Lord God is giving a new good news. இதுவரைக்கும் ஜலப்பிரளயம் உயர்ந்து உயர்ந்து கொண்டிருந்தது. இப்பொழுது தண்ணீர் வடிந்து 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 கீழே வந்து கொண்டிருக்கிறது. Now so far the floods were rising, but now it is dropping and decreasing. உன்னுடைய சோதனைகளுக்கு ஒரு முடிவு வந்திருக்கிறது. Even that is an end has come for all of our temptations. அரராத் என்கிற அந்த பரிசுத்த பூமியிலே நீ நிற்க போகிறாய், தங்க போகிறாய். You are going to rest upon, you are going to stand upon the holy earth, the holy land Ararat. இந்த வசனத்தை கிளைம் பண்ணி சொந்தமாக்கி சத்தமாக உரிமையோடு கர்த்தரை துதியுங்கள்.
Let us cry and demand with all right, let us with the love. ஜலம் குறைந்தது. Even the flood decreased. ஜலம் குறைந்தது. The water decreased. ஜலம் குறைந்து கொண்டே இருக்கிறது. The water is decreasing continually. வேளை அரராத் என்கிற மலையில் தங்கிச்சு. That fog rested upon the mountain Ararat. உன்னுடைய கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு வந்திருக்கிறது. Even the youngest come to all your difficulty. விசுவாசத்தோடும் உரிமையோடும் கர்த்தரை துதியுங்கள். With the faith, with all faith, you praise God. Hallelujah, hallelujah. Amen, hallelujah, hallelujah. ஜலம் குறைகிறது. Flood is decreasing. ஜலம் குறைந்து கொண்டே இருக்கிறது. Even the flood is decreasing. வேளை அரராத் என்கிற மலையில் தங்குகிறது. Even the earth is resting upon the Mount Ararat. உன்னை ஒரு பரிசுத்த பூமியிலே கர்த்தர் தங்க செய்ய போகிறார். The Lord God is going to rest upon the holy land. நல்ல விசுவாசத்தோடு கர்த்தரை துதியுங்கள். With the faith you praise your God. நோவா ஒரு நாள் கூட ஆண்டவரிடத்தில் கேட்டதில்லை, ஆண்டவரே என்றைக்கு இந்த ஜலம் குறையும் என்று. Even Noah never asked the Lord at what time this flood will decrease. ஆனால் நீ கேட்டாய், கர்த்தாவே எனக்கு எப்பொழுது இந்த கஷ்டம் நீங்கும் என்று. But you asked the Lord at what time these difficulties will end. பரவாயில்லை, It is not a matter. கர்த்தர் சொல்கிறார், But God says, உன்னை நான் ஒரு பரிசுத்த பூமியிலே தங்க செய்ய போகிறேன். I'm going to rest upon the holy earth. ஜலம் குறைந்தது. All the flood and water decreased. ஜலம் வடிந்தது. The water is depleted. நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். With the grateful heart we praise you. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னுடைய கஷ்டங்கள் முடிந்தது, என்னுடைய கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு வந்தது என்று விசுவாசிக்கிறவர்கள் திரும்பவும் கரங்களை உயர்த்தி துதியுங்கள். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வாலிபர்களுக்கு இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தமான வசனம் தருகிறேன். Even for the young people, I want to give a promise of the word of God. எல்லா வாலிபர்களும் இந்த வசனத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். And all the young people, you had to make the word of God as your own. வாலிபர்களுக்கு என்றுதான் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு குறிப்பாக சொன்னார். அதை நீங்களும் கூட சொந்தமாக்கலாம். Even God had specifically told to the young people, and you can also make it as your own promise. ஓசியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, And Hosea, the 2nd chapter, verse 15. அவளுக்கு நான் திராட்சை தோட்டங்களை கொடுப்பேன், And I would give the vineyard, ஆகோரின் பள்ளத்தாக்கை கொடுப்பேன், and I will give the valley of Hagar, அதை நான் நம்பிக்கையின் வாசலாக கொடுப்பேன். and I would give something as a gate of hope. வாலிபர்களே, கர்த்தர் உங்களுக்கு திராட்சை தோட்டங்களை தரப்போகிறார். Oh young people, God going to give vineyards. திண்டுக்கல் ரோட்ல தரப்போகிறாரா இல்ல வேற எந்த ரோட்ல தரப்போகிறார் நீங்க நினைப்பீங்க. You will think whether God would give it in the Dindukal road or any other road. இந்த நத்தம் ரோட்ல தரப்போறாரா திராட்சை தோட்டம்? Whether God going to give vineyard in the Natham road or any road. அந்த வசனத்தை வாசிங்கள் முதலாவது. எந்த Just you ரோட்ல go read that verse from that place. எந்த ரோட்ல பார்க்கலாம்? Which road you can see that? அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. எழுத்தின்படி உங்களுக்கு திராட்சை தோட்டங்களை அவர் தரப்போவதில்லை. And literally he is not going to give vineyard to you. திராட்சை தோட்டம் என்றால் என்ன? What is meant by vineyard? திராட்சை ரசம் பரலோக சந்தோஷம். Wine, it is something the joy of heaven. திராட்சை தோட்டம் பரிசுத்தவான்களின் ஐக்கியம். Even the garden and the vineyard, it is the fellowship of the saints of God. உங்களை தனியாக ஆண்டவர் விட மாட்டார்.
God would never allow you to go all alone. உங்களுக்கு ஒரு நல்ல ஐக்கியத்தை தரப்போகிறார். And God going to give you a good fellowship. அது மட்டுமல்ல, Not only that, ஆகோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாசலாக தருவாராம். and God going to give the valley of Achor as a door of hope. ஆகோர் பள்ளத்தாக்கு, ஆகோர் என்று சொன்னால் And even when you say the word Achor, troubles, கலக்கங்கள் என்றுதான் அர்த்தம். and that means it is some trouble. வாலிபராகிய உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சில கலக்கங்கள் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும் தானே? As you are a young people, you have some trouble, as you know by yourself. அந்த கலக்கங்களாகிய ஆகோர் பள்ளத்தாக்கை, Even those trouble, that valley of Achor, நம்பிக்கையின் வாசலாக தரப்போகிறாராம். but he is going to give it as a door of hope. நம்பிக்கை, டோர் ஆஃப் ஹோப். இன்னொன்னு வந்து என்ட்ரன்ஸ் ஆஃப் ஹோப். And door of hope as well as the entrance of hope. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. டோர் ஆஃப் ஹோப் என்று சொல்லலாம், என்ட்ரன்ஸ் ஆஃப் ஹோப் என்று சொல்லலாம். Door of hope as well as we can say is the entrance of hope. நம்பிக்கையின் வாசலாக உனக்கு அதை தரப்போகிறார். And God going as an entrance of hope to you. வாலிபர்களே, உங்களுடைய இருதயத்தை நீங்கள் யாருக்கும் வெளிப்படுத்த மாட்டீர்கள். Oh young people, you will never reveal your heart to anybody else. சர்வ வல்லமையுள்ள தேவன் அறிகிறார், உங்களோடு பேசுகிறார். Even the Almighty God able to understand, and He is talking with you. உங்களுக்கு திராட்சை தோட்டமாகிய இந்த பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தையும் தேவன் தருகிறது மட்டுமல்ல, உங்கள் கலக்கங்களை நம்பிக்கையின் வாசலாக கர்த்தர் மாற்றி தர போகிறார். Not only God will turn all our sorrows and going to give you the joy of heaven, the joy of the fellowship of the saints, and all your trouble you going to turn it as the entrance of Achor. இந்த வசனத்தை உரிமை பாராட்டுகிற வாலிபர்களே, வாலிபத்தின் ஆவி உடையவர்களே, கர்த்தரை துதிப்போமாக, உரத்த சத்தமாக. The people who ever claim the promise with the loud voice, you praise God. திரும்பவும் சொல்லுகிறார், திரும்பவும் கர்த்தர் சொல்லுகிறார், வாலிபர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கலக்கங்களை நம்பிக்கையின் வாசலாக, நம்பிக்கையின் நுழைவாயிலாக கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தர போகிறார். Oh dear, again the Lord God speaking to the young people, all your sorrows and trouble, He's going to change it at the entrance of hope. அந்த திராட்சை தோட்டங்களுக்கு போகிற நுழைவாயிலாக மாற்றி தர போகிறார். And He's going to make an entrance to that vineyard. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. பாருங்கள், ஒரு சம்பவம் சொல்கிறேன். But I want to tell an incident. AD 70 வருஷத்திலே, It was AD 70. தீத்து ராயன் அநேக யூதர்களை கொன்று குவித்தான். And even the tidings, he was killing all the people. அவன் என்ன செய்தான் தெரியுமா? What he did, you know? இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள செழிப்பான வயல்வெளிகளை உழுது அதிலே உப்பு விதைத்தானா. And he had plowed all the fertile land of the Israelites, and he has sown the salt. அந்த விளை நிலங்களை, நல்ல அருமையான விளை நிலங்களை உழுது உப்பு விதைத்தானாம். And even those fertile, those land, he plowed it and he sown the salt. விவசாயிகளுக்கு தெரியும், உப்பு விதைத்தால் விளை நிலங்களிலே அந்த விளை நிலம் பால் நிலமாகிவிடும். Even the agriculturists know very well, fertile land, if anyone has sown the salt, it will become a useless land. அநேக ஆண்டுகள் இருந்தாலும் அந்த உப்பின் சாரம் போகாது. Even though it remained for long years, even the essence of the salt will never be removed. பக்தியுள்ள யூதர்கள் கலங்கினார்கள். Even all the godly Jewish people, they were greatly troubled. ஆனால் ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றி கொடுத்தார். But the Lord God, He changed everything into good. நான் இப்பொழுது சொன்னது போல திராட்சை தோட்டங்களுக்கு போகிற நுழைவாயிலாக மாற்றி கொடுத்தார். Entrance. He had made it as an entrance, the place where they could go to the vineyard. உப்பு விதைக்கப்பட்டபடியால், as it has the salt has been sown. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்தை விட்டு வெளியே போனாலும் கூட, சிதறடிக்கப்பட்டாலும் கூட, வேற அந்நிய ஜாதியர் அங்க போகவில்லையாம். ஏனென்றால் அங்க பால் நிலம், அங்க போனாலும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி எந்த அந்நிய ஜாதியும் உள்ளே பிரவேசிக்கவில்லை. Even though Israelites left those land, all of the Gentiles, they never entered into the land because it was a desolate land. ஆகையினால் அங்கே இருந்த
பழைய சரித்திர சின்னங்கள் பாதுகாக்கப்பட்டன. That's why all the old historical monument all been preserved. திறந்த கல்லறை, இயேசுவின் திறந்த கல்லறை, Even the open sepulchre, the tomb of Jesus Christ. இடிந்த ஆலயம், Even all the broken temple of God. பிதாக்களின் கல்லறைகள், And all those sepulchres of fathers. இவையெல்லாம் அப்படியே பாதுகாக்கப்பட்டன. And all have been exactly been preserved. அநேக ஆண்டுகளுக்கு பின்பு யூதர் திரும்பி வந்தபோது, After many long years when the Jewish people returned back, அந்த தேசம் பால் நிலமாக அல்ல, கர்த்தர் அந்த உப்பின் சாரத்தை மாற்றி செழிப்பான தேசமாகவே மாற்றி விட்டார். it's not a desolate land. God has changed all the essence of the salt and made it a fertile land. ஓ, அந்த ஆகோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாசலாக கர்த்தர் உனக்கு மாற்றி தருகிறார். And God is making that valley of Achor as the entrance, the door of hope for you. எல்லா வாலிபர்களும் தேவனை துதிக்க வேண்டும். வாலிபர்களுக்காக இங்க இருக்கிற அனைவரும் கர்த்தரை துதிக்க வேண்டும். And all the young people must praise God, and all the people must join together and praise for the young people. Door of hope, And door of hope, entrance of hope, entrance of hope. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அநேக வாலிபர்களுக்கு இந்த ஸ்தோத்திரத்திலேயே நம்பிக்கை உண்டாக போகிறது. And given for young people by praising எல்லாரும் துதியுங்கள், எல்லாரும் துதிப்போமாக. Let's all praise Him உரத்த சத்தமாய், with a loud voice, ஆர்ப்பரிப்போடு, shout, நம்பிக்கையோடு, with a hope. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஆமென். ஒரு காரியம், நீங்கள் துதிக்கும் போது மிக சத்தமாய் துதியுங்கள். When you praise with a loud voice, you praise your God. இந்த துதிகள் நம்பிக்கையின் துதிகள். Because these hope are the praises of hope. துதிங்கள். நான் நேசிக்கிற அருமையான வாலிபர்களே, Oh, young people whom I love very much, என் வாலிப ரத்தத்தை நான் உங்களுக்காக சிந்தினேன். I have shed all my youthful blood for you. என் ரத்தம் இன்றைக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறது. Even my blood, even today, it is talking. நீங்கள் ஏன் உங்கள் வாழ்க்கையில் கலங்குகிறீர்கள்? Why you are greatly troubled in your life? என் ரத்தம் உங்களுக்காக பேசிக்கொண்டிருக்கிறதே. Even my blood is speaking for you. உங்களுடைய கலக்கங்களை நம்பிக்கையின் வாசலாக நான் மாற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I am turning all your trouble and sorrow as a door of hope. ஏசப்பா என்று நான் அழைத்தால் பாசத்தால் உன்னை அரவணைத்தார். ஏசப்பா என்று நான் அழைத்தால் பாசத்தால் உன்னை அரவணைத்தார். இக்கிரங்கள் கடந்து போகுவரே, வந்தடைவே. இக்கிரங்கள் கடந்து போகுவரே, ஏசப்பா என்று நான் அழைத்தார் பாசத்தால் உன்னை அரவணைத்தார். ஏசப்பா என்று நான் அழைத்தார் பாசத்தால் உன்னை அரவணைத்தார். இக்கிரங்கள் கடந்து போகுவரே, Thank you, Jesus. நான் கர்த்தருடைய ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஒரு வார்த்தை தருகிறேன். And I want to give word of God to the people who serve the Lord. தங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே ஆண்டவருடைய ஊழியத்திற்காக அர்ப்பணித்தவர்களுக்காக கர்த்தர் ஒரு வார்த்தை தருகிறார். Even the Lord God is giving the word who have dedicated the whole life for the Lord. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். And Song of Solomon chapter 2 verse 8. இது என் நேசருடைய சத்தம். This is the voice of my beloved. இது என் நேசருடைய சத்தம், இதோ அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். இது என் நேசருடைய சத்தம். This is the voice of my beloved. இது என் ராஜாவின் சத்தம்.
This is the voice of my king. அருமையான ஊழியர்களே, Oh dear servant of God, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்த்தப்பட வேண்டுமென்றால், if you want to be exalted in your life, உங்கள் ஊழியம் தேவன் அங்கீகரிக்க வேண்டுமென்றால், if the Lord to recognize your ministry, ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால், if your ministry to be blessed by the Lord, இந்த வசனத்திலிருந்து ஒரு சத்தியத்தை உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். and I want to reveal one truth through this word. ராஜாவின் சத்தத்தை, நேசருடைய சத்தத்தை நீங்கள் தெளிவாக அறிய வேண்டும். You must understand the voice of the beloved and voice of the king very clearly. ஒரு ராஜாவினுடைய சரித்திரத்தை நான் வாசித்தேன். Even I read about the story of a king. ராஜாக்களுடைய சரித்திரம் வாசிக்க மிகவும் சந்தோஷமா இருக்கும். Even while you read the story of the monarch or kings, it would be very happy to do. சில பகுதிகள் மிகவும் நன்றாக இருக்கும். Even certain part it will be very nice to read. ஒரு அந்த நாட்களிலே ராஜாக்கள் தங்கள் குடியானவர்களை, ஜனங்களை சந்திக்க ரகசியமாய் போவதுண்டு. In those days, kings to visit the citizen of those country, they will go in a secret way. ஒரு ராஜா தன்னுடைய பிரஜைகளை பார்க்கும்படி, ஜனத்தை பார்க்கும்படி மாறு வேடத்திலே ஒரு குடியானவனுடைய தோற்றத்திலே வெளியே போனான். Now the king wanted to visit his own people, one countryman. He was going in the farm and disguise of a farmer. இது கதை அல்ல, சம்பவம். It's not a story, but it is a true incident what had happened. பகலெல்லாம் சுற்றி சுற்றி சாயங்காலத்திலே ஒரு சத்திரத்திலே வந்து தங்கும்படியாக அந்த சத்திரக்காரனிடத்திலே, இங்கே நான் தங்குவதற்கு இடம் இருக்கிறதா என்று கேட்டான். And he roamed all through the daytime. In the evening time he requested the owner of the inn whether he is having any place to remain in the place. இவனை பார்த்தால் இவன் ஒரு விவசாயியை போல் இருக்கிறது. இவனுடைய Dress எல்லாம் பார்த்தால் ஒரு விவசாயியை போல் இருக்கிறது. He was looking like a farmer. Even the dress also appeared like a farmer. சத்திரக்காரன் சொன்னான், even the doorkeeper of the inn, what he told, இங்க இடம் இல்லப்பா, இங்க எல்லாரும் அரசாங்க அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னான். Oh man, we don't know places here. All the government officials are residing in this inn. இவனை துரத்தி விட்டான். He had driven this man. அந்த குடியானவன் அப்படியே நடந்து கொஞ்ச தூரம் போகும்போது, while that farmer, while he was walking for a little while, அந்த சத்திரத்திலே தங்கி இருந்த அரசாங்க அதிகாரிகளில் ஒரு ஆள் ஓடி பின்னாலே போனார். and the man, a great official who was residing in the inn, he was running hastily after that man. அவரை தன்னுடைய அறைக்குள்ளே கொண்டு போனார், அழைத்து கொண்டு போனார். and he called him and took him into his own room. அவன் சொன்னான், ஐயா, உங்களுடைய உடைகளை பார்த்தால் ஒரு விவசாயினுடைய உடைகள், ஆனால் உங்களுடைய சத்தமோ ராஜாவுடைய சத்தம் என்று காலில் விழுந்தார். and he told, even the appearance are like agriculturist, but your voice is the voice of the king. With that he fell flat down before him. ராஜா அந்த அதிகாரியை உயர்த்தினான். even the king exalted that official. ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்லுகிறேன், ராஜாவின் சத்தத்தை நீ அறியாமல் உன்னுடைய வாழ்க்கையிலோ உன்னுடைய ஊழியத்திலோ உயர்த்தப்படவே மாட்டாய். without knowing the voice of the king in your ministry, in your life, you will never be exalted. இது என் நேசரின் சத்தம் அல்லவா? This is the voice of my beloved. இது என் ராஜாவின் சத்தம் அல்லவா? This is the voice of my king. அவருடைய சத்தத்தை அறிய, அவருடைய சத்தத்தை கேட்க இனி வரப்போகிற நாட்களிலே உங்களுக்கு உதவி செய்வாராக. only to hear the voice of that king, even the beloved, may God grant you a good opportunity. கர்த்தர் உங்களோடு பேச போகிறார், அந்த ராஜா உங்களோடு பேச போகிறார். even that king is going to talk with you. அதை வாஞ்சிக்கிறவர்கள் துள்ளி குதித்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். the people who desire leaping the praise. அப்படியே நம்முடைய கைகளை தட்டிக்கொண்டே ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹalleluya, ஹalleluya, amen, hallelujah, hallelujah, praise the Lord, praise the Lord, praise the Lord, amen, hallelujah, hallelujah, amen, amen. நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே அந்த ராஜாவின் சத்தத்தை நன்றாக அறிந்திருக்கிறீர்களா? even in your personal life, have you ever realized the voice of the king? நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அதுதான் ஒரு ஆதாரம். that is the only support that you might be blessed in your life. இது என் நேசருடைய சத்தம்.
This is the voice of my beloved. சொல்லுங்கள், இது என் நேசருடைய சத்தம். You say, this is the voice of my beloved. இது என் ராஜாவின் சத்தம். This is the voice of my king. இன்னும் இதை விட சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சத்தமா பேசினால் இன்னும் இதை விட அப்படி இந்த டியூப் லைட் எல்லாம் அப்படியே அதிரணும், இந்த ஃபேன் எல்லாம் அப்படியே அதிரணும். Even when you make a great shout, even all those fans and lights all must make a vibration. இது என் நேசருடைய சத்தம். இது என் ராஜாவின் சத்தம். கைகளை தட்டிக்கொண்டே அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உன்னுடைய சாதுரியத்தினாலே, உன்னுடைய சாதுரிய வார்த்தைகளினாலே நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாது. With your skill, with all your eloquent words, you can never be saved. உன்னுடைய பலத்தினாலே நீ முன்னேற முடியாது. Even with your strength, you can never go progressively. ஊழியக்காரர்களுக்கு திட்டமாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் உங்கள் ராஜாவின் சத்தத்தை நன்றாக தெளிவாக கேட்டு அறிந்தால் உங்களுடைய வாழ்க்கை முன்னேறும், உங்களுடைய ஊழியம் முன்னேறும். Even the Lord God says very definitely to the servant of God, when you hear the voice of the king, you will be able to have amelioration, progress in our life and in ministry. ராஜா உங்களை உயர்த்துவார். Even the king will exalt you. ராஜா உங்களை கனம் பண்ணுவார். Even the king will go into ஹalleluya, ஹalleluya. உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒரு வாக்குத்தத்தம் தருகிறேன். And I want to give the promise even to your children. பிள்ளைகளை குறித்து பெற்றோருக்கு பாரமும் கவலையும் இருப்பதும் இயல்பு. அது சாதாரணமாக எல்லா பெற்றோருக்கும் இருக்கும். It is a natural thing for any parents to have a care and worries about their own children. ஆனால் வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்கள், அப்பொழுது உங்களுடைய பாரம் குறையும். But when you believe the promises, and all your burden and all your problem will be decreased. ஏசாயா 54 அதிகாரம் 13 வசனத்திலே, Isaiah 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். இந்த வசனத்தை நீங்க எல்லாரும் சொல்லுங்கள். உன் பிள்ளைகள் எல்லாரும் All thy children கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். and great shall be the peace of thy children. இந்த வார்த்தை அப்படியே கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை நிறைவேற்ற போகிறார். Even the Lord God exactly going to fulfill in our children. சில பிள்ளைகள் பெற்றோர் சொன்னா கூட கேட்க மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. Even children, some they never even to the voice of the parent, they even never obey. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதான் கேட்பாங்க. They will only obey and incline to the voice of their friends. எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் தாங்கள் சொல்லுறது கேட்கவில்லையே என்று வருத்தப்படுகிறார்கள். Even many parents are sorrowful as the children never hearken to their voice. ஆனா நீங்க கவலைப்பட வேண்டாம். But you need not worry about it. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். But the Lord God says, your children shall be taught of the Lord. அதாவது நீ உன்னுடைய பிள்ளைக்கு சொல்லி உன்னுடைய பிள்ளை கேட்காவிட்டாலும் கர்த்தர் சொல்லும்போது அந்த பிள்ளை கேட்கும். Even if you say anything, if the children never hearken, when God teaches, He will certainly hearken. இன்னும் நான் குறிப்பாக பேசுகிறேன், கர்த்தர் உன்னுடைய பிள்ளைகளோடு பேச போகிறார். Even I want to say very ordinarily, specifically, God going to speak with your children. நான் ரிப்பீட் பண்றேன். I want to repeat it back again. கர்த்தர் உன்னுடைய பிள்ளைகளோடு பேச போகிறார். The Lord God going to speak with your children. நீ பேசினாய், நீ திட்டினாய், நீ அடித்தாய், நீ என்னென்னமோ செய்தாய், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. You spoke and you wiped a bride and scold, but it never brought about any good thing. ஒரு கீழ்ப்படியாத ஒரு பையன் இருந்தான். And there was one disobedient boy. வீட்டுக்கே அவன் நஷ்டம். And he was a great loss and waster even to that house. பேசி பார்த்தார்கள். Even the parents they talked with the boy and it was of no use. ஊழியக்காரர்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள். Even the servant of God they had given advice. தகப்பன் தாய் நல்ல விசுவாசிகள். Even the parents they were good believers. யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். But whoever instructed him never hearkened to that. ஒரு நாள் படுத்திருக்கும்போது while he was lying down, கர்த்தர் அவனோடு பேசினார். The Lord God spoke to him. மகனே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய், நீ என்னை ஏன் வேதனைப்படுத்துகிறாய் என்று கேட்டார். The Lord God asked him, my son, why you torment me and why you agonize me? நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னார். The Lord God told him that he loves him. அடுத்த நாள் அதிகாலையில எழும்பி இவ்வளவு நாள் முரட்டாட்டம் பண்ண பையன் அதிகாலையில எழும்பி போய் அம்மா அப்பாவுடைய கையை பிடித்து கொண்டான். And the boy who was unruly all those days, the next morning when he got up, he caught hold of his father and mother's hand. இவ்வளவு நாள் நீ பேசினாய்,
So far you only spoke with me. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், இனி இவனுடைய பிள்ளையோடு கர்த்தர் பேச போகிறார். Hereafter God going to speak with your children. அவர் பேசினால், and he spoke to that children. அப்படியே ஜெயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. And it's exactly you're going to get the triumph. விசுவாசிக்கிறவர் துள்ளி எழும்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. The people who believe, they leap and clap. Praise the Lord. திரும்பவும் சொல்லுகிறேன், எத்தனையோ பிள்ளைகள் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாமல் அடங்காமல் இருக்கிறார்கள். அவர்களோடு கர்த்தர் பேச போகிறார். இந்த வசனத்தின்படி உன்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாய் இருக்கும். Children shall be taught of the Lord, and great shall be the peace of thy children. ஹல்லேலூயா. உங்க முகத்தெல்லாம் பார்த்தா நாமெல்லாம் இங்கே இருந்தெல்லாம் போல் தெரியுது. When I see all your faces, even I think we should all remain all through the day and night. நாமெல்லாம் இங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியாதே, கொஞ்ச நேரம் தான் இருக்க முடியும். We can't remain for a long hours, only we can remain for only restricted time. சிலருக்கு சில காரியங்களிலே நீதி கிடைக்காமல் இருக்கிறது. Even for certain people, for a certain thing, they are not able to get justice or righteousness. உண்மை யார் பக்கம் இருக்கிறது என்று தெரியாமலேயே நீதி கிடைக்காமல் அநேக நாட்களாக நீதிக்காக நேர்மைக்காக அவர் அழுது அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Many are crying without not able to get the justice and righteousness, and crying for a long days to get the proper justice. நான் சாலமோன் ராஜா நியாயம் தீர்த்த ஒரு நியாய தீர்ப்பை உங்கள் முன்னே வைக்கிறேன். And I want to place the judgment which was judged by King Solomon. முதலாம் ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். Let us turn to the first King chapter 3 28ஆம் வசனத்திலே and 28th verse. சாலமோன் ராஜாவான அந்த ஆரம்ப நாட்களிலே, In the very preliminary days when Solomon was made as a king, அங்கே சாலமோன் நியாயம் தீர்த்த ஒரு நியாய தீர்ப்பு ஆச்சரியமானதாக இருந்தது. and even the judgment what he made, it was something astonishing. ரெண்டு தாய்மார்கள், Even the two mothers, ரெண்டு பேருக்கும் ரெண்டு குழந்தைகள், and they had a child, ஒரு குழந்தை செத்து போய்விட்டது. but one child was dead. உயிரோடு இருக்கிற குழந்தைக்காகத்தான் இப்பொழுது நீதிமன்றத்தில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். And only they came to the judgment hall only to get the justice for their living child. ஒரு தாய் சொல்கிறாள், இது என்னுடைய குழந்தை. But one mother say, it is my child. அடுத்த தாய் சொல்கிறாள், இல்லை இது என்னுடைய குழந்தை. Another mother say, it is my child. யாருக்குமே தெரியாது இது யாருடைய குழந்தை உண்மையாக என்று. But nobody know which was the child who belonged to the right mother. மருத்துவ துறையில் முன்னேறி இருக்கிற இந்த காலத்திலே அது யாருடைய குழந்தை என்று கண்டுபிடித்து விடுவார்கள். Even as they are much advanced in the medical science, they could understand which child it was. ஆனாலும் 100% உறுதியாக சொல்ல முடியாது என்று தான் டாக்டர்ஸ் அது இதுபோல ஒரு கதையிலே ஒரு சரித்திரத்தை ஒரு சம்பவத்திலே சொன்னார்கள். Even in one incident, even the doctor said, but they will never able to guarantee for 100% in கர்த்தருக்கு this. ஸ்தோத்திரம். Praise to the holy name. அங்கே ஒரு நியாய தீர்ப்பு உண்டாயிற்று. But there came a great judgment. ஒரு தாய் சொல்லுகிறாள், One mother say, இந்த குழந்தையை ரெண்டாக வெட்டி அவளுக்கு கொஞ்சம் பாதி கொடு, எனக்கு பாதி கொடு. and cleave the child, give one half to another and give it to another. அது சாகட்டும் பரவாயில்லை. Let it die. இன்னொரு தாய் சொல்கிறாள், ஐயோ என்ற குழந்தையை கொல்ல வேண்டாம். Another mother say, don't kill the child. ராஜாவுடைய நியாய தீர்ப்பு எவ்வளவு ஒரு தெய்வீகமா இருந்தது பாருங்கள். See, the judgment of the king was so divine. குடல் துடித்தவள் தான் தாய். And even the bowels of the mother was greatly on. ராஜா கண்டுபிடித்து விட்டான். Even the king was able to trace that. சரியான தாயினிடத்தில் குழந்தை ஒப்படைக்கப்பட்டது. And the child was yielded or given to the right mother. நீங்கள் வசனம் வாசிக்க சமயமில்லை. இந்த சம்பவம் இந்த வசனம் 1 ராஜாக்கள் 3:28. ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். Even the Lord God, who is greater than Solomon, is present in our midst. உனக்கு அவர் சரியான நியாய தீர்ப்பை செய்வார். நீதி கிடைக்கும் உனக்கு.
You will make a proper judgment and you are going to get the right justice. குற்றவாளி யார் என்று வெளிப்படுத்தப்படும். And even the culprit will be revealed one day. நிரபராதி யார் என்று வெளிப்படுத்தப்படும். Even the innocent will also be revealed one உனக்கு day. நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும். You will get the righteous and justice rightly. இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள், The people who believe this, who promise this word of God. சொல்லுங்கள், கர்த்தரே என்னுடைய நியாயாதிபதி. And Lord is my judge. கர்த்தர் என்னுடைய நியாயாதிபதி. And he is my judge. கர்த்தர் என்னுடைய நியாய பிரமாணிக்கன். And he is the Lord who gives the law. கர்த்தர் என் ராஜா. And the Lord is my king. அவர் என்னை ரட்சிப்பார். And he will save me. சத்தமா சொல்ல வேண்டும். It is you have to say with a loud voice. கர்த்தர் என் நியாயாதிபதி. கர்த்தர் என் நியாய பிரமாணிக்கன். கர்த்தர் என் ராஜா. அவர் என்னை ரட்சிப்பார். யாருக்காகவும் உங்களுடைய வழக்குகளில் நீதி கிடைக்காமல் இருந்தால், Even in your cases, if you are not able to get the right justice, குற்றம் செய்யாமல் குற்றவாளிகள் என்று எண்ணப்பட்டால், has never committed wrong but counted as a culprit, உண்மை உள்ளவர்கள் யார் என்றும் குற்றவாளி யார் என்றும் கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். and God going to reveal who are the innocent, who இதோ are the culprit. சாலமோனிலும் பெரியவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். The Lord God greater than Solomon is in our midst. நம்முடைய மத்தியில் ஒரு பெரிய சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. Even in our midst a great throne have been placed. பிரகாசமாக இருக்கிறது. It is so bright. இங்கே போட்டிருக்கிற விளக்குகள் எல்லாம் அந்த பிரகாசத்தின் மத்தியிலே மெழுகுவர்த்தி வெளிச்சம் போலதான் இருக்கிறது. All these brightness of the light appearing with the brightness of the throne is something like the light of the candlestick. அந்த சிங்காசனத்தில் இருந்து ஒரு சத்தம் பிறக்கிறதை நான் கேட்கிறேன். But I am able to hear the voice coming out of the throne. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ? Will not the Lord of the universe, will he not justice? அவரை துதியுங்கள், அவரை துதியுங்கள், You just praise the God. அவரை துதியுங்கள். You just praise the God. அந்த சர்வலோக நியாயாதிபதிக்கு ஸ்தோத்திரம் பண்ணும்போது, அந்த சர்வலோக நியாயாதிபதிக்கு ஸ்தோத்திரம் பண்ணும்போது இன்னும் உரத்த சத்தமாக எனக்கு இப்போ குதித்து குதித்து ஸ்தோத்திரம் பண்ணலாம் போல இருக்குது. பெரிய ஒரு வல்லமையும் விசுவாசத்தையும் கட்ட தந்திருக்கிறார். சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரா? பாருங்கள், அநேகருடைய குற்றம் வெளிப்பட போகிறது, அநேகருடைய நீதி வெளிப்பட போகிறது. இதை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சிக்காக ஒரு வசனம் தருகிறேன். And I want to give you a word of God for your growth of a spiritual life. சிலருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை. Some people, they never have any amelioration in the life. ஆவிக்குரிய ஜீவியம் முன்னேற்றம் இல்லாமல் ஒரு தலைகீழாய் போகிறதான ஒரு அனுபவத்தில் இருக்கிறது. Now even the spiritual life without any amelioration spiritually, it is going upside down. சிலருக்கு ஜெப ஜீவியமே இல்லை. Some people, they never have as a prayer life at all. சிலர் வேதம் வாசிக்கிறதே இல்லை. Some people never read the scripture at all. தனி ஜெபம் அநேகருடைய வாழ்க்கையில் குறைந்து விட்டது. Even the personal life, many have completely been decreased. இப்படி ஆவிக்குரிய ஜீவியத்திலே சிலர் குந்தி போனவர்களாய் இருக்கிறார்கள். Some people in the spiritual life, they seem to be decreased. அவர்களுக்கு நான் ஒரு வசனம் தருகிறேன். And I want to give a word of God to them. என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, And Numbers 17 chapter verse 8. ஒரே ராத்திரியில் And only one night, ஒரு காய்ந்த கோலை even that dry rod, துளிர்த்து பூத்து அதிலே பழங்கள் உண்டாகும்படி செய்த தேவனை அந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. the word of God is revealing the greatness, how it budded and brought forth the buds and bloom blossom. வாசிங்கள். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. பாருங்கள், ஒரு காய்ந்த கோல், It's only a dry rod. ஒரே ராத்திரியிலே It's only one night, துளிர்த்து and it blossomed, பூத்து
and also brought fruits. வாதுமை பழங்கள் காய்த்தது. And it yielded almonds. இப்படி செய்ய முடியுமானால், if God able to do that, நம்முடைய ஜீவியத்திலே ஒரு மறுமலர்ச்சியை தர ஆண்டவரால் முடியாதா? would not God bring about a great reformation or renaissance in our life? உங்களுடைய ஜெப ஜீவியம் துளிர்க்க போகிறது. Even our prayer life going to be revived. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்கள் முன்னேற போகிறீர்கள். Even in our spiritual life we are going to go progressively. கர்த்தர் உங்களிலே அந்த கிரியை செய்ய போகிறார். The Lord God going to do that kind of work in you. எத்தனை நாட்கள் நீங்கள் இப்படி மங்கி இருப்பீர்கள்? How long you are going to be so much darkened and gloominized? எத்தனை நாட்கள் இப்படி நீங்கள் மடிந்து போய் கிடப்பீர்கள்? How long will you be seems to be in that wretched condition? ஆவிக்குரிய ஜீவியத்திலே நான் வளர்ச்சி அடைய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் முழங்கால் நின்று உங்களுடைய கைகளை உயர்த்துங்கள். The people who say I want spiritual growth in my life, stand on their knees and lift up your hands, say. அந்த வசனத்தை வாசித்து நாம் ஸ்துதிக்க வேண்டும். அந்த வசனத்தை we had to read that verse and we had to praise him. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து பழங்களை கொடுத்தது. துளிர்விட்டு சொல்லுங்கள், துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்கள் உண்டாயிற்று. இது உன்னுடைய ஜீவியத்தை பற்றி கர்த்தர் சொல்லுகிற காரியம். This is the matter God saying about your life. விசுவாசிக்கிறவர்கள் உரத்த சத்தமாய் கர்த்தரை துதிப்போமாக. People who believe with a loud voice praise God. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரப்போகிறார். அதற்காக உங்களுடைய கை கொட்டி அவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். கட்டிப்பான நன்மையே இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமையே இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமையே இன்றே தாரும் இயேசுவே. எம்மாவோ சீஷர்கள் போல் என் இதயம் வெறியட்டுமே, சீஷர்கள் போல் என் இதயம் வெறியட்டுமே. ஓடத்திவான நன்மையே இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமையே 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 இன்றே தாரும் இயேசுவே. Praise the Lord, praise the Lord. இங்க இருக்கிறதான விண்ணப்பங்களுக்காக இப்ப எத்தனையோ பேர் ஜெப விண்ணப்பங்கள் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஜெப விண்ணப்பங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். Many have cast their petition, all their prayer requests, and we are going to pray for all that. நீங்கள் எழுதுகிற காரியங்களை கர்த்தர் அப்படியே பொறுப்பெடுக்கிறார். Whatever you have written, God going to undertake it exactly. நீங்க பாருங்கள், நாங்க இப்ப ஊழியக்காரர்கள் எல்லாரும் இந்த பெட்டி மேல கை வைக்க போகிறோம். Even all the servants of God, we are going to lay our hands upon those boxes. ஆனால் எங்களுடைய கையில அதரிசனமான தேவனுடைய கை நீங்கள் எழுதின பேப்பரை தொடுகிறது. Not our hand, the invisible hand of God. He touching the paper what you have written as a prayer request. Hallelujah. எல்லா ஊழியக்காரர்கள் இந்த பெட்டியை தொடுங்கள். And all the servants of God lay your hand upon it. விசுவாசத்தோடு ஜெபிப்போமாக. எழுதப்பட்டதான விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார். இருதயத்தின் வாஞ்சையை எழுதி போட்டிருக்கிறார்கள். இதை ஆண்டவர் அறிந்தார். கர்த்தர் பதில் தருகிறார். இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன். ஓ, நீங்கள் எழுதின விண்ணப்பங்களுக்கு பதில் தருவதற்கு உங்கள் மேல் இரக்கமுடையவராய் இந்த வேளையில் கிரியை செய்கிறார். கர்த்தர் செய்கிறார், கர்த்தர் செய்கிறார், கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா.
Praise the Lord. ஆமென். ஆண்டவரே அப்படியே நிறைவேற்றும் ஆண்டவரே, அப்படியே நிறைவேற்றும் ஆண்டவரே, அப்படியே நிறைவேற்றும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் எழுதின காரியங்கள் என்ன என்று நீர் அறிகிறீர் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உமது நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். கர்த்தர் கிரியை செய்தார், கர்த்தர் எனக்காக ஜீவிக்கிறார் என்று அவர்கள் அநேக ஆயிரங்களுக்கு சொல்லத்தக்கதாக இந்த ஜெப விண்ணப்பங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து எட்டியிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த ஜெப விண்ணப்பங்களை அங்கீகரித்திருக்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let's praise God for God has accepted all these prayer requests. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சிங்கப்பூர்ல இருந்து கூட ஒரு ஆள் ஒரு ஜெப விண்ணப்பம் சொன்னார். Even from Singapore, one person had told about a prayer request. மால்டீவ்ஸ்ல இருந்து ஒரு ஆள் சொன்னாங்க. Even from the island of Maldives also given a prayer request. வெளிநாட்டில இருந்து கூட சொல்லி இருக்கிறார்கள் பல இடங்களில் இருந்து. Even from abroad, from foreign country, they have given all kind of prayer requests. அவர்கள் சொன்ன காரியத்தை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரிப்போம். Our God has accepted with a great heart. Let's praise Him. Hallelujah, hallelujah. Amen. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசப்பா என்று நான் அழைத்தால் வாசத்தால் என்னை அரவணைப்பார். When we call Him in the name of Jesus, with all affection He will embrace us. இந்த பாட்டை பாடிக்கொண்டே நீங்கள் உங்களுடைய வீடு போய் சேர வேண்டும். இயேசப்பா என்று நான் அழைத்தால் வாசத்தால் என்னை அரவணைப்பார். இயேசப்பா என்று நான் அழைத்தால் வாசத்தால் என்னை அரவணைப்பார். கோவிக்கினங்கள் கடந்து போகுமாறு அவர் செட்டுகளின் மலையில் வந்தடைவே. கடந்து போகுமாறு அவர் செட்டுகளின் மலையில் வந்தடைவே. இயேசப்பா என்று நான் அழைத்தார் பாதத்தால் என்னை அரவணைத்தார். இயேசப்பா என்று நான் அழைத்தார் பாதத்தால் என்னை அரவணைத்தார். நாங்கள் கடந்து போகுமாறு அவர் செட்டைகளின் நிழலில் வந்தடைவே. நாங்கள் கடந்து போகுமாறு அவர் செட்டைகளின் நிழலில் வந்தடைவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே எங்களுடைய இந்த அதிகால ஸ்தோத்திர ஜெபத்தை நீர் எங்களுக்கு கர்த்தாவே ஆசீர்வாதமாகவே தந்தபடியா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தொடங்கின நேரம் முதல் கர்த்தாவே கடைசி வரையிலும் ஆண்டவரே நீர் தாமே வந்து ஆண்டவரே இந்த ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்தீரே. நன்றியுடைய இருத்தோடு கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஸ்தோத்திர ஜெபத்தை கொண்டதான கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில கர்த்தாவே நீர் கர்த்தாவே அவரோடு நீர் பேசி சீயோரிலிருந்து கர்த்தாவே ஒவ்வொருடைய நிலவரத்துக்கு ஏற்றதான வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் இந்திய தினம் கர்த்தாவே இந்த காரியில கர்த்தாவே நீர் வெளிப்படுத்துறபடியால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையில கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அதை தங்கள் ஜீவத்திலே அனுபவமாய் எடுத்துக்கொள்ள நீர் உதவி செய்யும். ஏசப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலை பெரிதான பருவத்தை உண்டு பண்ணதான தேவன் ஆண்டவரே. இந்த நாட்களை கர்த்தருடைய கண் பூமி எங்க கர்த்தாவே உலாவிக் கொண்டிருந்து பரிசுத்த பூமியிலே எங்களை கொண்டு சேர்க்க வல்லமுள்ள தேவனாக இன்னைக்கு நீர் எங்களுக்கு வெளிப்பட்டபடியால் நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வாடுவத்தின் ஆவியப்பட்ட யாவருக்கும் கர்த்தாவே இந்த நேரத்தில் ஆண்டவரே ஒரு பெரிதான நம்பிக்கை கர்த்தாவே நீ கொடுத்தபடியால் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளின் கர்த்தாவே கர்த்தரால் போதிக்கப்பட்டதான வாக்கு தத்தத்தை நீ கொடுத்தபடியால் நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஏசப்பா நீர் எங்களோடு பேசுனதான ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே வசனம் கேட்டார் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே கடந்து போகும் பட்டு போகும்போது அவர்களுக்கு முன்னாலே கர்த்தாவே நீர் சென்று போய் எல்லா கூடலானவர்களையும் செவ்வையாக்கி கர்த்தாவே அந்த வசனத்தின் மூலம் ஒவ்வொரு வீடுகளையும் குடும்பங்களையும்
நீர் பரிசுத்தப்படுத்தும் அப்பா. ஏசப்பா மே சோத்திருக்கிற ஆண்டவரே, ஒரே நாளில கத்தாவே ஆண்டவரே, ஆண்டவரே ஆரோருடைய கோல் கத்தாவே சுவாமி, ஆண்டவரே திறத்து பூத்து காய்த்து போல கத்தாவே இந்த நாட்கள் ஆண்டவரே ஒவ்வொருடைய காலை கத்தாவே இந்த கரங்களை நெக்கடி ஆண்டவரே வல்லமையாய் பாய்க்கட்டுவே கத்தாவே என்னமான கிருபையை கொடுக்க வேண்டும் கெஞ்சுறோம் ஐயா. இயேசுவே மக சோத்திரம் 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 ஆண்டவரே பாத்திர பலப்படுத்த முடியாத நன்றுடையத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. என்ன தேவ கிருபையை மறைத்து நீ பாதுகாக்க வேண்டும் கெஞ்சுறோம் ஐயா. கடந்து போறான உங்களை பிள்ளையோட கடந்து போகும் கிருபையை மறைத்து கடந்து சாப்பிட்டு கத்தோட வெளியானாலும் மரணமானாலும் ஒருவராலும் கத்தாவே நஷ்டத்துக்கு போகாது கத்த சொந்தத்தை காணும்பட உதவி செய்யும் ஆண்டவரே. யார் யார் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க போட்டார்களோ அந்த ஜெபங்கள் எல்லாம் நீ முத்திரை போட்ட முடியாது சோத்திரம், உடனே கொடுத்த முடியாது சோத்திரம் ஆண்டவரே. நீங்க எல்லா காரியத்தையும் பொறுப்பு மயப்படுத்த முடியாது சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let's praise God for God heard our prayer. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். Let's praise God the Father. குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரிப்போம். Let's praise God the Son. பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். Let's praise God the Holy Spirit. சீக்கிரம் வரப்போகிற இயேசுவுக்காய் ஸ்தோத்திரம். Let's praise God the soon coming of the Lord Jesus. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக.